அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக, உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியினை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடனும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மாலான இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் இது குறித்து விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை விருந்து வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்கள் ஏற்றம் போற்றிடு என்ற தலைப்பில் சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள். அவர்களை அன்புடன் அழைத்து அமர்வோம். வாழ்க வளமுடன்கம்மா. வாழ்க வளமுடன்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்கு சிறப்பாக நித்யானந்த தவத்தை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சாந்தி லோகநாதன் அம்மா அவர்களை அனைவரும் தவநிலையிலே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சாந்தி லோகநாதன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்கம்மா. சவுண்டு கேக்குதுங்களாங்கம்மா? கரெக்டா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்ப நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு ஏற்றம் போற்றிடு அப்படிங்கிற தலைப்பு. நமது உடலிலே உயிருக்கு மூலமான உயிர் சக்தி உடலில், அதாவது நம்ம உடலுக்குள்ள மூல சத்தம் வரலைங்கம்மா. என்ன பண்றோம்? உயிரை உணர்றோம். உடலிலே ஒரு இடம், அதற்குரிய இடத்தில் உறங்கிக் கொண்டு இருந்த உயிரை உணரச் செய்தவர் நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா. அவங்க சூக்குமமா இருந்து நாம் அனைவரையும் உணரச் செய்கிறார். இதுவே நமக்கு கிடைத்த முதல் ஏற்றம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் முன்னேறிக் கொண்டுதான் நம்ம இருக்கோம். முன் ஏற்றம் என்பதற்கான சிறந்த சொல் என்னன்னு பார்த்தா வளர்ச்சி, உயர்வு, மேம்பாடு, முன்னேறுதல், திருத்தம், புகழ், மேன்மை. இது எல்லாமே ஒரு நிலை உயர்ந்து, அதாவது ஒரு படி மேலேன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஒரு நிலை உயர்ந்து சிறப்பான நிலையை அடைவது. ஔவையார் மூதுரையிலிருந்து ஒரு பாடல சொல்றது, நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல், கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண் அறிவு, மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்து அளவே ஆகும் குணம் அப்படின்னு மூதுரையிலிருந்து அந்த பாடல் சொல்லுது, ஔவையோட பாடல். அதாவது தண்ணிக்குள்ள இருக்கிற அள்ளி மலர் செடியோட உயரம் அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீர் எந்த உயரத்துல இருக்குதோ அந்த உயர அளவுக்குதான் அதன் தண்டும் உயருமா. அது போல ஒருவருடைய நுண்ணறிவும் அவர் கற்றுக்கொண்ட நூல்களின் அளவை பொறுத்தே அமையும் என்பதுதான் இதன் பொருள் அப்படிங்கிறாங்க. அப்போ நீர் உள்ள அளவு ஆம்பல் அள்ளிச்செடி மாதிரி நம்முடைய கற்ற அறிவும் கல்வியும் அதிகமாக இருந்தால் அதன் அறிவும் உயரும் அப்படிங்கிறதுதான். அப்போ
முற்பிறவியில் செய்த தவத்தின் புண்ணியத்தோட அளவுதான் இப்போது இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறாங்க. திறமை அல்லது நுண்ணறிவு என்பது இயல்பாக வருவதை விட நாம் எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு பயிற்சி செய்யறோம் என்பதுலதான் இருக்குது. மேலும் செல்வ சேர்க்கை நாம் செய்த நற்செயல்களை பொறுத்தே அமையுது. எனவே நம்முடைய திறமை வெளிப்படுத்த முயற்சி முக்கியம். படிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எதில் முன்னேற விரும்புகிறோமோ அதை தொடர்ந்து செய்யணும். பட்டம் வாங்கும் அளவுக்கு மட்டும் படித்தால் போதும் என நினைக்காமல் ஆராய்ச்சி படிப்பு வரை படிக்கணும். அதுதான் நம்மை மேலே மேலே உயர்த்தி கொண்டே போகும், வெற்றியும் கிடைக்கும். ஒருவரின் முன்னேற்றம், வளர்ச்சி அவர் வாழும் முறையின் மூலமே அமைந்திருக்குது. அது தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அல்லது குணத்தின் வளர்ச்சி முன்னேற்றம். அப்போ இந்த தொழில் வளர்ச்சி முன்னேற்றமாகட்டும், குணத்தின் வளர்ச்சி முன்னேற்றமாகட்டும், தொழில் வளர்ச்சியில் ஒரு தனி மனிதன் வேலை, அனுபவங்கள், தனித்திறமை மற்றும் பொறுப்பு, நன்னடத்தை, இது அனைத்தும் அவருடைய குடும்பத்தையும் தொழில் உற்பத்தியையும் பெருக்கும். இதனால தொழில் வளம் பெருகும், தொழில் நிறுவனம் உயர்ந்த நிலைகளை அடையும். தொழில்துறை வளர்ச்சி, உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டின் மூலம் ஒரு நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறும். அப்போ ஒரு நாடே முன்னேற்றம் அடையுதுன்னா ஒரு தனிநபரின் ஆற்றல் தானே முழு காரணம். மெஷின்களை கண்டுபிடிச்சது யாரு? மனிதனின் மூளை தானே. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற மூளை தானே ஒரு புதிய கண்டுபிடிப்பா ஒரு இயந்திரங்களை உற்பத்தி பண்ணுது. ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் பொருள், இப்படி பல பொருட்கள் இணைக்கப்பட்டு புதிய கண்டுபிடிப்பாகுது இல்லைங்களா? அதை வைத்துத்தானே பல பயன்களை நம்ம அடையிறோம். இப்ப சாதாரணமா மொபைல், கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த மொபைல்ல கூட பாருங்க எவ்வளவு புதிய கண்டுபிடிப்பு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, உள்ளுக்குள்ள சின்ன மொபைலு, பேரு வரும், நம்பர் வரும், பட்டனை வச்சு நம்ம அதை தொட்டு பேசினோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, பென்சில் போல ஒரு குச்சி வச்சு அதுல அந்த குச்சியில நகர்த்தியும் இல்ல நம்ம கை விரல்களை நகர்த்தியும் வச்சு பேசினோம் இல்லைங்களா? இதற்கு பிறகு எப்படி முகம் பார்த்து பேசுறோம், வீடியோ கால் அப்படின்ட்டு, கேமு, அதுல கேம் விளையாடுறாங்க, படம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், இப்ப தவம் எடுக்கிறோம், சிந்தனையும் கொடுக்கிறோம், எத்தனை விஷயங்கள், சமையல தெரிஞ்சுக்கலாம். எதுனாலும் சரி, நல்ல நல்ல விஷயங்கள் உலகத்துல உள்ள எதுவாக இருந்தாலுமே உடனே அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது விடை கிடைக்குது இல்லைங்களா? போனுக்கு முன்பு நம்ம என்ன பண்ணோம், தூரத்துல இருக்கவங்களை நலம் விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஊருக்கு போறவங்க கிட்ட சொல்லி விடுவோம் அல்லது லெட்டர் போடுவோம். நம்முடைய தொடர்புக்கு கடிதங்கள் தான் துணை இருந்துச்சு இல்லைங்களா? இப்பொழுது எந்த அளவுக்கு முன்னேற்றம் உயர்ந்துள்ளது உலகம் இல்லைங்களா? டிஜிட்டல் உலகத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாமே நம்மளோட ஏற்றம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். தாமஸ் ஆல்வா எடிசன், இவர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் மற்றும் தொழில் அதிபர். இவர் மின்சாரம், ஒளிப்பதிவு போன்ற சாதனங்களை உருவாக்கியவர். அறிவியல் தான் அவரை உலகமே கொண்டாடும் கண்டுபிடிப்பாளராக மாற்றியது. இவருக்கு அறிவியல் மீதான அதீத ஆர்வமும் விடாமுயற்சியும் தான் இவரை இந்த அளவுக்கு மாற்றி இருக்கு. இவர் முதலா ஒளிரும் ஒளி விளக்கை, அதாவது லைட் பல்பு, இதை கண்டுபிடிச்ச பெருமைக்குரியவர். போட்டோகிராபி, மாடர்ன் பிக்சர் கேமரா, இதை எல்லாமே இவர் கண்டுபிடிச்சாரு. எடிசனின் சாதனை மற்றும் விடாமுயற்சி தான் பலருக்கும் ஒரு முன்னோடியாகவும் ஊக்கமளிப்பதாகவுமே இருந்துச்சு. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். இப்ப அப்படிதான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணிருக்காங்க, ஆக்கத்துறையில அவரோட அறிவை முழுவதும் செயல்படுத்தினாலதான்
ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு பொருளா அவரு கண்டுபிடிச்சுக்கிட்டே கொடுத்திருக்காங்க. அவரோட விடாமுயற்சியும் அந்த ஊக்கம்தான் இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்திருக்குது. அந்த ஏற்றம் தான் அவரை ஆஹ் இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கு. ஒருவரின் முன்னேற்றம் மற்றவருக்கு பயன் அளிப்பதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம தானும் உயரணும், மற்றவரையும் உயர்த்தணும். அதுதான் வளர்ச்சி. ஏற்றம் இறக்கம் வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். இப்ப கடல்ல வர அலை கூட எப்படி இருக்குன்னா ஏற்ற இறக்கத்தோட தான் வரும், அது போகும். நம்ம பார்த்திருக்கோம்ல, எல்லா அலையும் ஒரே போல வர்றது கிடையாது. ஒண்ணு மேல நல்லா பொங்கி வரும், ஒண்ணு அப்படியே தாழ்ந்த நிலையிலேயே வரும், குறைவா நின்னு அப்படியே போயிரும். ஒரு சில அலை நல்லா அந்த மணல் வரையிலும் நம்ம ஒவ்வொரு பக்கமா நின்னு கூட பார்க்கும். அந்த மாதிரிதான் கடல் அலை என்ன பண்ணுது, ஏற்ற இறக்கத்தோட தான் வருது போகுது. அதே மாதிரி நம்மளோட இசிஜி ரிப்போர்ட் கூட ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். அத பார்த்தோன்னு சொன்னா மேலே கீழேயும் போயிட்டு இருக்கு அந்த மானிட்டர்ல பார்க்கும்போது. இப்போ யாராவது உடம்பு நல்லா அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மானிட்டர்ல காட்டுறது எப்படி இருக்கும், அந்த ஹார்ட் பீட்டோடது ஏற்ற இறக்கத்தோட. இது என்னன்னா கடவுளோட படைப்பே அப்படி கொடுத்துருக்கு இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆயிடுவோம், அது ஒரே கோடு போல இருந்துச்சுன்னா அங்கேயே நம்மளோட கதை முடிஞ்சது. இப்போ வள்ளலார் கூறிய அற்புதமான வாழ்க்கைக்கான போதனைகள் எப்படி அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில நம்மளோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கை என்பது உயிர் உள்ளவரை மட்டுமே தேவைக்கு செலவு செய்யணும், அனுபவிக்க தகுந்தவற்றை அனுபவிக்கணும். நம்மால என்ன முடியுமோ அதைய முடிந்தவரை பிறருக்கு பொருள் உதவி செய்து ஜீவ காருண்யத்தை கடைபிடித்து அதிக ஆண்டு வாழ போறது நம்ம கிடையாது இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யணும். உயிர் போகும்போது எதுவும் நம்ம கொண்டு போறது கிடையாது. எனவே அதிகமாக சிக்கனமும் நமக்கு இருக்கக்கூடாது. இறந்த பின்பு என்ன நடக்கும்ங்கிறதும் நமக்கு தெரிய போறதில்ல. அதை நினைச்சு நம்ம புலம்ப கூடாது. ஒரு நாள் உயிர்ங்கிறது நிச்சயம் பிரியும். அப்போது சுற்றம், நட்பு, செல்வம் எல்லாமே பிரிஞ்சு போயிரும். நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. முடிஞ்ச வரை கண்ணீர் விடுவாங்க, அவ்வளவுதான். உயிர் உள்ளவரை நம்ம ஆரோக்கியத்தோட இருந்து உடல் நலத்தை பாதுகாத்துக்கணும். உடலை கெடுத்து பணம் சேர்த்து அந்த பணத்தினால எந்த ஒரு பயனுமே இருக்காது. பெற்ற குழந்தைகள் அவர்களிடம் நம்ம எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும், எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும். அதே மாதிரி அடிமையாகவும் நம்ம இருக்கக்கூடாது. இது நம் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட சக்தி அதிகம். கவனமா நம்ம பேசணும். நம்ம பேசும் வார்த்தை ஒவ்வொன்றும் உறுதியோடு நம்ம கூடவே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பேசுற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நம்ம கூடவே இருந்து என்ன பண்ணும், பிரபஞ்சத்திற்கு உயர்த்தி பயணிக்குங்களாம். அந்த பிரபஞ்சத்துக்கே சொல்றோம்ல, நான் பேசுறது யாருக்கு தெரியாது, நாலு செவுத்துக்குள்ளதான் செவுரு கேக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் இந்த பிரபஞ்சம் கேக்குமா, நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை உயர்த்திக்கிட்டே கொண்டு போகுமா. ஏற்றம் என்பது பொதுவாக மேலே உயர்தல், உயர்ந்த நிலை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நீர் இறைக்கும் கருவையும் கூட ஏற்றம்னு தான் சொல்றோம். கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணிய மேலே சேர்ந்து எடுத்து கொண்டு வருவதற்கு அந்த பொருளுக்கு பேரு கூட ஏற்றம் அப்படின்ட்டு. தண்ணீர் இறைக்க பயன்படும் ஏற்ற மரம் தான் ஏற்றம். ஏற்றம் என்பதை வணிகத்தின் வளர்ச்சிக்கும் அந்த சூழலுக்கும் ஏற்ற பொருள் படும். ஏற்றம் மேல் நோக்கி, அதாவது ஏற்றம்ங்கிறது மேல் நோக்கிய நகர்வு அல்லது நிலை உயர்தலை குறிக்கிறது. ஒரு பொருளோ நபரோ மேல்நிலைக்கு வருவதை ஏற்றம் அல்லது உயர்தல், புகழ், மேன்மை அடைதல் அப்படின்னு சொல்றாங்க. காந்தியடிகள், ஆப்ரஹாம் லிங்கம், அன்னை தெரேசம்மா, சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் காலத்தை வென்றவர்கள். அந்த அவங்க வாழ்ந்த காலத்துல என்னெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க வாழ்ந்தவங்க. அதுதான் அவங்க எல்லாம் காலத்தை வென்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரும் மனிதர்களின் குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாம் அறிவை முன்வைத்து உணர்ச்சியை பின்வைத்து எதையும் ஆராய்ந்தார்கள். சமநோக்கோடு எதையும் அணுகுனாங்க. நாம எதை
ஆசைப்படுறோமோ அதைத்தான் கேட்க விரும்புவோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. தங்களது சொந்த அபிப்பிராயங்கள், தங்களது பார்வையை பாதிக்காம பாதுகாத்துக்கிட்டாங்க. பிறரை சரியாக எடை போட்டாங்க. எது போலி, எது உண்மை என்பதை எளிதில புரிஞ்சுகிட்டாங்க. உலக விஷயங்கள்ல எது சரி, எது தப்பு என்பதையும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவு இவங்களுக்கு இருந்திருக்குது. ஒரு பிரச்சனை வரும்போது தீர்மானமா முடிவுக்கு வரும் குணம் அவர்களுக்கு இருந்திருக்குது. எளிமையாக வாழ்ந்தாங்க. கற்றது கைமண்ணளவு என்ற அடக்கம் அவங்களுக்குள்ள இருந்தது. பிறரிடம் இருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினாங்க. அவர்களை அவர்களே சரிவர புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட ஒரு குணம் இது. அவர்களிடம் ஆணவம் கிடையாது. ஒரு குழந்தை உலகத்தை பார்ப்பது போலதான் அவங்க எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் அவங்களுக்கு இருந்திருக்குது அப்படின்னு சொல்ல. சொந்த அபிப்பிராயம் ஏதும் இல்லை என்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதாவது எதையுமே ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சொந்த அபிப்பிராயம் எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்னும் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் இருந்தாலுமே இதை எல்லாமே அவங்க வெளிப்படுத்திக்கல அப்படிங்கிறதா. எனவே மனோபாவ அடிப்படையில முடிவை எடுத்தாங்க, தீர்மானம் செஞ்சாங்க, உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க, திட்டமிட்டாங்க, செயலும் செஞ்சாங்க. முக்கியமான காரியத்துல அல்லது லட்சியத்துல தொழில்ல இவங்க வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதிலேயே கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. சில சமயங்கள்ல நகைச்சுவையாகவும் பேசுவாங்க. இவர்களிடம் ஆக்க சக்தி கொண்ட அபார மனம் இருந்தது. அது மனிதத்தன்மையுடன் ஆரோக்கியமான உடலுடன் செயல்பட்டது. அனுசரிப்பு, இயல்பு, தைரியம், தவறு நேர்ந்தாலும் நிலை குலைந்து போகாத மனம், திறந்த மனம், இதெல்லாமே இருந்திருக்கு. இந்த உயர் குணமே புகலிடமாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பாருங்க எவ்வளவு எல்லாம் அவங்க இந்த இந்த உலகத்துல அவங்க கத்துக்கிட்டு இருந்து அதை செயலும் பட்டனாலதான் அவங்க எல்லாம் காலத்தை வென்றவங்களாக ஏற்ற நிலையில இருந்திருக்காங்க. இந்த ஆக்க சக்தியின் உத்வேகம் தான் மனிதர்களை கவிஞர்களாகவும், காவியம் படைப்பவர்களாகவும், இசை, நாட்டிய மேதைகளாகவும், மகத்தான விஞ்ஞானிகளாகவும் ஆக்குது. தொடர்ந்து உழைப்பு உழைப்பு என உழைப்பினால் காரியத்தை முடித்து நிறைவேற்றுபவர்கள். விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை அணுகும் போது மனிதர்கள் மாமனிதர்களாகவே விஞ்ஞான அறிவும், அனுபவமும், பண்புகளும், பிரபஞ்ச உண்மைகளும் ஒன்றுக்கொன்று இணைந்து இயங்க பார்க்கறாங்க. உண்மை எதுவோ அது நன்றிற்கும் இடையே போராடுகிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையாவும் இருக்கு. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்துல கூட நம்ம சொல்லுவோம், தொழில் பண்றவங்க கிட்ட லாப நஷ்டம் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தானே செய்யும். இன்னைக்கு என்ன ஒரு லாபம் இல்ல, எல்லாம் நஷ்டம்தான். இது ஏற்றத்தாழ்வு தான். ஏறுவது கடினம், ஆனா இறங்குவது ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப கணக்கு பாடத்துல ஏறு வரிசையில அந்த எண்களை மதிப்புகள், பொருட்கள் இவைகளை மிக எப்படி பார்ப்பாங்கன்னா, சிறிய எழுத்துல இருந்து மிக பெரிய எழுத்து வரையும் அந்த வரிசைப்படுத்தி பார்ப்பாங்க. சிறிய பெரிய அடுக்குமுறையாக ஏணிப்படிகள் போல உயரும் இல்லைங்களா? இன்னொன்னு பரமபதம், மிக உயர்ந்த நிலை. இது திருமாலின் இருப்பிடம், வைகுண்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பரம பதத்துல தாயக்கரத்தை உருட்டி விளையாடுவது, அதாவது ஏணியும் பாம்பும் இருக்கு. ஏணிப்படிகள் உயர்ந்துகிட்டே போகும். பாம்பு என்ன பண்ணு, இறக்கி விட்டுட்டே இருக்கும். அந்த இறக்கி என்ன பண்ணும், தொடக்கத்துக்கே கொண்டு போய் விடும். இந்த விளையாட்டை என்னன்னு சொல்றாங்க, பாவ புண்ணிய குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏணிப்படி அப்படிங்கிறது புண்ணியமாகவும், பாம்பு பாவமாகவும். ஆன்மீகத்துல இது மோட்சம் அல்லது வீடு பேரும்
வந்து ஏணிகள் போல ஏற்றி கொண்டு போய்கிட்டே இருக்குங்களாம். தீமைகளை என்ன பண்ணுமா, இந்த பாம்புகள் கீழே இறக்கி விடுவது போல இறங்கிட்டே போவோமா. இதைய தவிர்த்து, அதாவது இந்த தீமைகளை தவிர்த்து நம்ம இருக்கும்போது, நம்மளோட செயல்கள் வந்து புண்ணியமா இருக்கும்போது விடுதலை நம்ம அடைவதற்கான வெற்றி பாதையை கொடுக்கும் அப்படின்னு. நமது மனவளக்கலையில வந்து அடிப்படை பயிற்சி, அதாவது ஆரம்ப நிலைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன சொல்றோம், அடிப்படை பயிற்சி. இதுல வந்து ஆகினை, சாந்தி, துரியம் இது வந்து நமக்கு கத்துக் கொடுக்கப்படுது இல்லைங்களா. இதற்கு மேலதான் என்ன சொல்றோம், சர்டிபிகேட் கோர்ஸ், அதாவது சான்றிதழ் கல்வி. இதுல அகத்தை ஆய்வு செய்யும் பயிற்சி வந்து கொடுக்கப்படுது. இது எல்லாம் வந்து ஏன் நம்ம செய்யறோம்னா, தனி மனிதனாகிய ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆற்றலை, படைப்பு திறனை வளர்த்துக்கிட்டு திட்டமிட்ட முறையில தன்னுடைய செயலையும் மனதையும் ஈடுபடுத்தி ஆற்றலை பெருக்கிக் கொண்டு கத்தவும் அகத்தாய்வு, இது எல்லாமே மேலே மேலே நம்ம உயர்த்திட்டே போகுது. தவம் பாருங்க, முதல்ல ஆகினை, அதாவது கீழே மூலாதாரத்திலிருந்து மேலே ஆகினை, துரியம் அப்படின்னு உயர்த்திக்கிட்டே போறோம். சாந்தி தவம் மட்டும் ஆகினையில ஆற்றல் அதிகமானால் கீழே இறக்கிக்கலாம். இதை என்ன சொல்றோம், இந்த சாந்தி தவத்தை இறங்குபடி தவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல, அளவுக்கு மீறிய உயிராற்றல் மேலாற்றல் பலர் இந்த மேலே உயிராற்றல் வந்து மேலாற்றலால் நிறைய பேர் வந்து துன்பப்படுவாங்க. அந்த துன்பத்தை வந்து போக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சாந்தி யோகத்தாலதான் முடியும். அப்படிங்கறதுனாலதான் இந்த இறங்குபடியான சாந்தி தவத்தை வந்து மகரிஷி ஐயா கொடுத்திருக்காங்க. உடனே இது என்ன ஆகுது, நமக்கு விடுதலை கிடைக்குது. அந்த அதிக ஆற்றல்னால துன்பப்படுறோம், அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியுது இறங்குபடி தவத்தினால. அப்ப ஏற்றமும் இருக்கு, இறக்கமும் இருக்கு இல்லைங்களா. முற்காலத்துல வந்து குண்டலினி யோகம் எல்லாராலும் கத்துக்க முடியாததா இருந்துச்சு. அளவுக்கு மிகவும் எப்படி கத்துக்கணுங்கிற அளவு வந்து இயலாத அளவுக்கு இருந்திருக்குது, கடினமா இருந்திருக்கு. இதனை நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க அவருடைய 3வது குரு பரஞ்சோதி முனிவர் மகானிடம் கத்துக்கிட்டு அதை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. எனவே எல்லா தவமும் எளிமையாக செய்ய முடியுது. இப்படிப்பட்ட குரு நமது ஆசான் அருள் தந்தை. இப்போ நம்மளோட போற்றலுக்கு உரியவரா இருக்காரு. தவம் செய்வதால தான் நம்முடைய குணங்கள் நற்குணங்களாக மாறுது, நல்ல பயனை நம்ம வந்து அடையிறோம், மன அலைச்சூழல் குறையுது, மனம் அமைதி நிலைக்கு உயருது. அந்த மன அமைதி நிலைக்கு உயரும் போது நமக்கு என்ன கிடைக்குது, ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை ஆகிய தன்மைகள் கிடைக்குது. அதே மாதிரி நுண்மான் நுழைப்புலன் அறிவு பெருகுது. பெருந்தகைமை, அன்பும் கருணையும் வாழ்வில் கருத்து, அதன் நோக்கம், அதனால் விளையும் நன்மை, அதிலிருந்து அறிந்து கொள்ளும் பாடம், இது எல்லாம் பொறுமையோட பார்க்கும்போது அது ஏற்பு சக்தியாக அமையுது. இணக்கத்தன்மை, தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை இடத்துக்கு தகுந்தபடி மொழியால், செயலால், கருத்தால், சேவையால் இடத்துக்கு, காலத்துக்கும், மக்களுக்கும் தக்கவாறு நலமே காத்து நலமே விளைவிக்கத்தக்க அளவுக்கு பெரு நோக்கோடு இருந்தால் அந்த இணக்கத்தன்மையே அனைவருக்கும் மேன்மையை தருது. படைப்பு திறன், ஒவ்வொரு நொடியும் நாம் வாழும் வாழ்க்கை உலகுக்கும் நமக்கும் பயனுடையதாக, அமைதி தருவதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, வெற்றியுடையதாக அமையும். இதுவே ஆக்க வாழ்வு. மகாகவி சுப்பிரமணி பாரதியார் சொல்லியிருக்கிறது, செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில். அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என தவத்தின் மேன்மை போற்றப்படுகின்றன.
இவ்வளவையும் படிக்காத பாமர மக்கள் வரை உயர்த்தி கொண்டு போய் பயன்பெற வைத்த நமது குரு ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களை போற்றுவோம், வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க வளமுடன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதாவது உழவு தொழில் பற்றி ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறது எல்லாமே ஏற்றமா தான் சொல்லியிருக்காங்க. ஏற்றம்னா ஏற்றம், இதுல இருப்பதுதான் முன்னேற்றம். எல்லாரும் பாடுபட்டா இது இன்பம் விளையும் தோட்டம். கிணத்து நீரை நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம். உயர் வழிக்கும் உலகம் செழிப்பதெல்லாம் ஏர் நடக்கும் நடையிலே. ஆதி மகன் அவ்வை சொல்லை அலசி பார்த்தா மனசிலே நீதி என்ற நெல் விளையும் நெருஞ்சி படர்ந்த தரிசினிலே. விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறனும் வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் அப்படின்னு பட்டுக்கோட்டை இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம் எதை செய்தால் ஏற்றத்தோடு அதாவது முன்னேற்றத்தோடு நம்ம இருக்கலாம் என்பதையும் போற்றிடு அப்படிங்கிறது எதோடு நம்ம இணைந்து இருக்கின்றோமோ அதோடு நம்ம இணக்கமா இருப்பது அப்படிங்கிறது தான் வணங்குதலுக்கும் உரியது போற்றிடு என்பது. இதுதான் இன்றைய சிந்தனை. இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் குழுமத்திற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்கம்மா. ஏற்றம் போற்றிடு உங்களோட சிறப்பான சிந்தனை சிறப்பான உதாரணத்தோட கூடிய சிந்தனையாக இருந்ததுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்பொழுது அம்மா அவர்களை அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்துவோம்.